ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மை பியூட்டி கிளப்போட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் தான். இது எப்போவுமே ஜனவரி 5th நடக்குங்க. அதேமாதிரி வரவேற்பு பார்த்திங்கன்னா அமர்க்கலமாக இருக்கும். எல்லாத்துக்குமே மாலை போட்டு ரொம்ப உற்சாகமாக வரவேற்பாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கனாக்கா நம்ம பியூட்டிஷியன்ஸில் ஒருத்தங்க ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தொடர்ந்து இன்னொருத்தவங்களும் வந்து கிளாசிக்கல் டான்ஸர் அவங்களும் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ரெண்டுமே அட்டகாசமாக இருந்ததுங்க. ஸோ இந்த டான்ஸ் பார்த்து அப்படி மெய் மறந்து உட்காந்துட்டு இருக்கும்போதே நம்மளோட டான்சர்ஸும் வந்து அவங்களோட டான்சர்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டீம் தான் வருஷம் வந்து நம்மளை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக ஆடுவாங்க. விதவிதமாக காஸ்டியூம்ஸ் போட்டு விதவிதமான ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கீழே இருக்கும்போதே நம்மளை எந்திரிச்சு நின்று ஆடுற அளவுக்கு அவங்க உற்சாகமாக ஆடுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பியூட்டிஷியன்ஸ் ஒரு குழுவாக சேர்ந்து அவங்களும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு பிரபா அவங்களும் பார்த்திங்கனாக்கா அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த பியூட்டி கிளப்பை பொறுத்த வரைக்கும் நான் பெருசு, அவங்க பெரியவங்க, சின்னவங்க அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வே கிடையாதுங்க. எல்லாருமே பொது தான். ஸோ அவங்களோட என்னென்ன தனித்திறமைகள் இருக்கோ அது எல்லாமே இந்த மை பியூட்டி கிளப் கான்ஃபரன்ஸில் வெளிக்காட்டலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட திறமையை வெளிக்காட்டினாங்க. அது கூடவே வந்து என்னோடய டான்ஸு குரூப்போடு சேர்ந்து நாங்களும் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா அந்தமான், தாய்லாந்து இந்த மாதிரி வருஷம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோம். ஸோ இந்த அந்தமான் அண்ட் தாய்லாந்து போன ட்ரிப் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தோங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண நம்ம மை பியூட்டி கிளப் பிரசிடெண்ட் மிஸ்டர் சண்முகம் அண்ணாக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அவரோட ரிமெம்பரன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக தாய்லாண்டு போன மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு கேலண்டர் கிஃப்ட் பண்ணாங்க. அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு கேலண்டரை வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது எல்லாருமே தாய்லாண்டில் இருந்த எல்லாத்துக்குமே சேர்ந்து இது பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிஃப்டாக இருந்தது. ஸோ அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா எந்த கிஃப்ட் கொடுத்தாலுமே அவர் ரொம்ப மதித்து ஏற்றுப்பார். ஸோ இந்த கிஃப்ட் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நாங்கள் சொல்லணும். இது தொடர்ந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சோஷியல் மீடியா இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த சோஷியல் மீடியா என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிய வச்சாங்க. இதை தொடர்ந்து நம்ம வீக்கரோட பிரபா ரெட்டி மேமும் வந்து அவங்களோட வளர்ச்சியை பற்றி எப்படி இருந்தாங்க, அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா எங்களோட இன்னொரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் இருந்தது. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த டான்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்யூஷன் மாதிரி இருந்தது. ஒரு 3 to 4 மியூசிக்ஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இந்த டான்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டான்ஸ் பார்த்திங்கனாக்கா என்னோடய ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா பிரபா அவங்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சாங் செலெக்ஷன்ஸில் இருந்து ஸ்டெப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே 1 மந்த்துக்குலேருந்து ஃபுல்லாகவே எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து லஞ்ச் பிரேக் இருந்தது. அந்த லஞ்ச் பார்த்திங்கனாக்கா எக்ஸிக்யூட்டிவ் லஞ்ச், ஆர்கானிக் லஞ்சாக இருந்தது. ப்ளஸ் அவங்க கொடுத்த அந்த பிளேட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு கிழங்குல செஞ்சனால, அதுவுமே வந்து ஒரு ஆர்கானிக்கில் இருந்தனால நம்ம பிளாஸ்டிக்குங்கிற எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தது. இதை தொடர்ந்து நம்ம சண்முகம் அண்ணா பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து அவரோட பாட்டு ஒன்று பாடுவார். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு பாட்டு பாடி எங்களெல்லாம் ஒரு மெய் மறக்க வச்சார். அந்த அளவுக்கு ஒரு மெலோடியான சாங்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டீமும் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்மளோட சண்முகம் அண்ணா எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எதுக்காக இந்த ஃபீல்டில் இருக்கும், எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும், எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அவரோட ஸ்பீச் பார்த்திங்கனாக்கா ஒரு அண்ணா வந்து அக்கறையாக பேசினா எந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா அவரோட ரிலேட்டிவாக நினச்சி உங்களால் முடியும், நீங்கள் கண்டிப்பாக
நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவார். அதை தொடர்ந்து ஆக்டர் மிஸ்டர் தாமு அவர் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தார். பட் இப்போ பார்த்திங்கன்னா அப்துல் கலாமோட சிஷ்யனாக இருந்து இப்போது நிறைய மோர் தேன் 10,000 ஸ்கூல்ஸுக்கு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ எங்களுக்கு லாஸ்ட் இயருக்கு முந்தின இயருமே அவர் தான் வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. எங்களெல்லாம் அழுக வச்சுட்டாரு, மெய் மறக்க வச்சுட்டாரு. அம்மா அப்பானா யார், சொந்தங்கள்னா யார், ஃப்ரெண்ட்ஸ்னா யாருன்னு உணர வச்சு நானா யார் அப்படிங்கிற மாதிரி உணர வச்சார். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து எங்களெல்லாம் அவ்வளோ உற்சாகப்படுத்தினார். ஸோ ஒரு நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை பூந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து மிஸ்டர் கண்ணன் ராஜமாணிக்கம் மேக்கப்பா குரு அவரும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சண்முகம் அண்ணா இந்த ஒரு ப்ரோக்ராம்காக 6 மாதமாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பார்லரை, ஒவ்வொரு பர்சனை, ஒவ்வொருத்தங்களையும் அவங்களோட பார்லர் தேடி ஏறி இறங்கி இன்விடேஷன் கொடுத்து எல்லாத்தையும் வர வச்சு அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு களைப்புலையும் ஒரு உற்சாகத்துலேயும் எல்லாத்தையும் நல்லபடியாக வீடு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோடு அவர் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அதை பார்க்கணுமே. இதுதாங்க நம்ம சண்முகம் அண்ணா. ஸோ இந்த மை பியூட்டி கிளப்பில் நான் மெம்பராக இருக்கிறதுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேங்க. என்னோடய பிஸ்னஸில் நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு சண்முகம் அண்ணாமும் ஒரு முக்கியமான காரணனே சொல்லலாங்க. ஏன்னா அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச் அண்ட் அவரோட கைடன்ஸு ரொம்ப பெரிய எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.